வரும் கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை தனியார் அமைப்புகள் அல்லது பள்ளிகள் தத்தெடுத்து அதன் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உதவிகளை செய்யப்போவதாக செய்திகள் வெளியானது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது குறித்து பேசியதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரே இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கவில்லை. பத்திரிகைகளில் வெளியான செய்தி தவறானது. செய்தியின் உண்மைத்தன்மையை அறியாமலேயே கண்டனத்தை பதிவு செய்வதா என்றும், அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள், அதை யாரும் தத்து கொடுக்கவில்லை என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஏன்னா இதை நம்பி, இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகை தான், சாதாரணமாக சொல்லிட முடியாது. பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான். ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியாக வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுகிறேன். மேலும் தொடர்ந்து தவறான செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்தே தான் சோர்வடைந்து விட்டதாகவும், CSR நிதி மூலம் தனியார் பங்களிப்புடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்த மட்டுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். தனியார் பள்ளி விழாவில் முழுமையாக என்ன பேசப்பட்டது என்று கூட தெரியாமல் கண்டிக்கிறோம் என்று அறிக்கை கொடுப்பவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். உங்களால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள். உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு அறிக்கை கொடுங்கள் எனவும் கூறியுள்ளார். முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம், என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள். CSR ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான். அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது. அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கி தனியார் பள்ளியை நடத்துகிறோம். அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிந்தது நீங்கள் CSR ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 லட்சம் ரூபா கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 504 கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் CSR ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது. ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்பொழுது தத்து எடுக்கிறாங்க, அது தாரையை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது உள்ளபடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்கள் அவசரமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்துருக்கலாம். அது சொல்லும்போது என்ன பண்ணுங்க, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்து இன்றைக்கி எங்களுடைய HODs மீட்டிங்கை ஃபஸ்ட் டைம் இந்த நியூ இயரில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா HODஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன்.